பறவைகள் உலகம் முழுக்க தனது ரெக்கைகளை விரிச்சு பாஸ்போர்ட், பணம், நாளைய பத்தின எண்ணம் எதுவும் இல்லாம சந்தோஷமா பறக்கிற மாதிரி நானும் என்னோட பணையத்தை ஆரம்பிக்க போறேன். பணையமா? இல்ல, பயணத்தை ஆரம்பிக்க போறேன். பயணமா? ஆரம்பிங்க ஆரம்பிங்க. வாழ்க்கையில பணையங்கள் ரொம்ப அவசியம். கொஞ்சம் நிறுத்துமா. எங்கிருந்துடா பிடிச்சிட்டு? ஆரம்பிக்கட்டா? நீ பணைய வச்சதெல்லாம் போதும், இப்போ போங்க, சொல்லி அனுப்புறோம். பாய். இதோட 25 பேர் ஆடிஷன் பண்ணியாச்சு. ஒருத்தர வேலைக்காகல. டிராவல் ஷோனா ஒரு அழகான சின்ன பொண்ணு இல்லைன்னா என்ன மாதிரி யூத்தா ஸ்மார்ட்டான ஒரு பையன் ஹோஸ்டா போட்டா தான் கரெக்டா இருக்கும். மக்களும் ரசிப்பாங்க, நிகழ்ச்சியும் சுவாரஸ்யமா இருக்கும். அப்படின்னு யார் சொன்னா? சொல்ற விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணா சொன்னா எல்லாரும் ரசிப்பாங்க. பட் சார், நீங்க சொல்ற மாதிரி நடுத்தர மக்கள் உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, கல்யாணம், குழந்தை, குட்டின்னு. and how? கமிட்மெண்ட்ஸ் இருந்தா இருந்துட்டு போகுது. அவங்க தான் நம்ம பெரிய டார்கெட் ஆடியன்ஸ். சரி, நான் ஒன்று கேட்குறேன். ஒரு ட்ராவல் லாக எதுக்காக பார்ப்பாங்க? யங்ஸ்டர்ஸ்னா புதுசான இடங்கள், சாப்பாடு, டிராவல், இன்ஸ்டாக்கு தேவையான நல்ல நல்ல ஸ்பாட்ஸ், அதுக்காக பார்ப்பாங்க. பெரியவங்க கலை, கலாச்சாரம், இது போன்ற காரணங்களுக்காக பார்ப்பாங்க. இந்த ரெண்டும் வேணும்னா ஜப்பான் எப்படி முன்னேறி இருக்குன்னு பேசும்போது இதை எல்லாத்த பற்றியும் பேசிதானே ஆகணும். அப்போ அதுக்கு என்ன மாதிரி ஆள் வேணும்? நீங்க சொல்ற ஆள் மாதிரி தான் சார் வேணும். பட் இருந்தாலும் கல்யாணம் ஆனவங்க ரொம்ப சீரியஸா இருப்பாங்களே. சீரியஸா இருக்கிறவங்க தான் சிரிப்பாவும் இருப்பாங்க. இஸ் இட்? எஸ். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நான் தான் வரலன்னு சொன்னல, திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்கீங்க. 12 மணிக்கு வந்தேன், மணி இப்போ 1 ஆச்சு. நீ உட்காருமா. ப்ளீஸ் டேக் எ சீட். சார், சொன்ன மாதிரி சீரியஸா. என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா, நீ சோலோ ட்ரிப் போயிருக்கிறியா? சோலோ ட்ரிப்பா? நான் எதுக்கு சோலோ ட்ரிப் போனோம்? எனக்கு தான் ஹஸ்பண்ட் பிள்ளைலாம் இருக்காங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அதாவது உனக்குன்னு தனியா டைம் இருக்கணும்ல. எனக்குன்னு டைமா? எனக்குன்னு நான் டைம் எடுத்துக்கிட்டா என் பிள்ளை யார் பாத்துக்கிறது? சரி, இப்போ நீ இங்க இருக்கிற, பிள்ளைய யார் பாத்துக்கிறா? அது என் அப்பா அம்மா பாத்துக்கிறாங்க. படிப்பு யார் சொல்லி கொடுக்குறா? ஹஸ்பண்ட் சொல்லி கொடுக்குறாரு. படிப்பு ஹஸ்பண்ட் சொல்லி கொடுக்குறாரு, பிள்ளைய அப்பா அம்மா பாத்துக்கிறாங்க. ஓகே தானே? பிள்ளை ஓகே, ஹஸ்பண்ட் யார் பாத்துப்பாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி ஊருக்கு போனா சந்தோஷப்படுறது விஷயம் தானே. இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? You are selected. செலக்டடா? சரி, இப்போ நம்ம எந்த நாட்டுக்கு போறோம்? எண்ணங்கள் தேங்கி நிற்கும் போது கண்கள் புதுமையை தேடும். பார்வைக்கு பாதை புலப்படும் போது பயணங்கள் உருவாகும். அப்படி உருவாகும் பயணம் நமக்கு தீரா சிநேகத்தை தரும்.
என்னோட முதல் சோலோ ட்ரிப். வாழ்க்கையில என்னைக்குமே தனியா பயணம் செய்வேன்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. உங்க எல்லாரும் மாதிரியும் நானும் என் கனவுகளையும் ஆசைகளையும் சின்ன வயசுல இருந்து பட்டியலிட்டு வச்சிருக்கேன். எவரெஸ்ட் மலையை பார்க்கணும், செர்ரி பூக்களோட சிரிக்கணும், பசிபிக் கடற்கரையில நடக்கணும்னு இப்படி என்னோட பல ஆசைகள் நிறைவேறும் ஆரம்ப புள்ளி தான் இந்த ரயில் ஸ்நேகம். ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் அது நம்ம நினைவுல ஆழமா பதியணும்னா அதுக்கு போகும் பாதை சுவாரஸ்யமா இருக்கணும். எனக்கு ஜப்பானை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கான தேடல் அதிகம். ஜப்பானோட தொழில்நுட்பம், மக்கள் மனநிலை, வாழ்வியல், கலாச்சாரம், சாப்பாடு, கலைன்னு எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க எப்படி முன்னோடியா இருக்காங்கன்னு தெரியும். அதனால வாங்க பழகலாம். செர்ரி பூக்கள் பூக்கும் காலம் முடியும் போதுதான் நான் ஜப்பானுக்கு வந்தேன். சக்குரான்னு ஜப்பானியர்களால் செல்லமா அழைக்கப்படும் இந்த செர்ரி பூக்கள் 1 மாசம்தான் இருக்கும். சாமி ஊர்வலம் மாதிரி தெற்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு வர செர்ரி பூக்கள் செப்போரோல தான் கடைசியா உதிருமா. சோ என்னோட ஜப்பான் பயணம் செப்போரோல இருந்து இனிதே ஆரம்பிக்கும். வணக்கம். வணக்கம். தமிழ்ல பேசுறீங்க? சும்மா அதிர்தா. பயங்கரமா அதிருது. வெல்கம் டு ஜப்பான். போலாமா? என்ன வரவேற்க வந்த ஜப்பான் நண்பர் ஒருத்தர் தமிழ்ல பேசினதை கேட்டதும் புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருந்தது. சப்போரோ ஹொக்கைடோன்ற ஜப்பானின் வடக்கு தீவு பகுதியோட தலைநகரம். இங்க இவங்களுக்குன்னு தனி கலாச்சாரமே இருக்கு. சப்போரோ நகரம் ஜப்பானோட 5வது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம். உலகத்துல எந்த ஒரு பெரிய நகரமோ ஒரு நதியை ஒட்டி தாங்க அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி சப்போரோவும் தயோஹிரா அப்படிங்கிற ஒரு நதியை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு. ஜப்பானோட 5வது பெரிய நகரம் தான் சப்போரோ. இந்த நகரத்தை பார்க்கணும்னு என் ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்ததும் என் கண்ணுல பட்ட முதல் விஷயம் செப்போரோ டிவி டவர். 1957ல கட்டப்பட்டது தாங்க இந்த செப்போரோ டிவி டவர். இது 483 ஃபீட். ஜப்பான்ல டோக்கியோ டவர், நகோயா டவர் உள்ளிட்ட பல பிரபல டவர்களை வடிவமைத்த கட்டிடக்கலைஞர் டச் நைட்டோ என்பவரால வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த செப்போரோ டிவி டவர். இந்த டவரோட 65 மீட்டர் உயரத்துல 4 பக்கமும் டிஜிட்டல் கிளாக் கூட இருக்கு. இதை கட்டினப்போ ஏதோ பெருசாதான் இருந்துச்சு. ஆனா சுத்தி நிறைய பில்டிங் வந்துட்டனால இப்போ சின்னதா தெரியுது. ஏன் நம்ம தலைவன் கொட்ஸிலா கூட இது பக்கத்துல நின்று இருக்கானா பாத்துக்கோங்களேன். இந்த டவருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆஹா, நான் மேலே போயிட்டு இருக்கேன். இப்போ ஹைட்ல இருந்து பார்த்தா ஒரு மாதிரி தலை சுத்தணும். எனக்கு பயம் தான் லைட்டா. இதுதான் டிவி டவர். ஆஹா, எவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே இந்த ஹோல் சிட்டியே தெரியுது. இங்க டெலிஸ்கோப்லாம் வச்சிருக்காங்கங்க. வாங்க பாப்போம். சின்ன வயசுல உயரமான இடத்துக்கு மேல இருந்து பாக்குறப்போ ஏற்படுற பயமோ அது தர சுவாரஸ்யமோ வார்த்தையால சொல்ல முடியாது. இந்த மாதிரி மொத்த நகரத்தையும் பேர்ட் ஐ வியூல பாக்குறது உண்மையிலேயே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுதாங்க நம்மளோட டிவி டெரிஷ்ரைன். இதுக்கு ஒரு வழிபாடு முறை இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தேங்காய் உடைக்கிறதுலாம் இல்லை. நான் அதை எப்படி வழிபாடு பண்றதுன்னு இப்ப காட்டுறேன் உங்ககிட்ட. நான் என்ன வேண்டுனேன்னு தெரியுமா? இன்னைக்கு நாள் நமக்கு நல்லபடியா அமையணும் அப்படின்னு வேண்டினேன். நம்ம ஷூட் நல்லபடியா போகணும் அப்படின்னு வேண்டினேன். ஜப்பான் மக்கள் எல்லாருமே மனதளவுல சின்ன பிள்ளைங்க மாதிரின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜப்பான்ல ஒவ்வொரு இடத்துக்கும் மாகாணத்துக்கும் ஒரு சின்னம், அதாவது மேஸ்காட் இருக்கு. உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் சமூகத்தை பத்தி சொல்லும் இந்த சின்னங்கள்
சுற்றுலாவை மேம்படுத்த உதவுதான். ஜப்பனீஸ்ல எழுதியிருக்கு. இங்க எல்லாமே ஜப்பனீஸ் தாங்க. இங்க அவங்க மொழியை எவ்வளவு அழகா பாத்துக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஸோ எனிவே இங்க நமக்கு ரெஃபரன்ஸும் இருக்கு. எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது வந்து சூ கிச்சி, அதாவது மிடில் பிளெஸிங். ஆஹா, ஸ்மால் பிளெஸிங், எண்டிங் பிளெஸிங், கேர்ஸ்லாம் கூட இருக்குங்க. நல்ல வேளை நமக்கு கேர்ஸ் அளவுக்கு போகாம மிடில் பிளெஸிங். இன்னைக்கு நமக்கு நாள் நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். டிவி டாடி நம்மளை பிளெஸ் பண்ணியிருக்காரு. வாங்க போகலாம். இங்கே எல்லாமே க்யூட்டாக அழகாக தான் இருக்குது. இந்த டிவி டவரையே கொண்டு போய் சிங்கப்பூரில் வைக்கலான்னு தான் ஆசை. அது என்னால் முடியாது. அதனால இந்த மினியேச்சரை நம்ம வாங்கிட்டு போகிறோம். தேங்க்யூ. பாய். குளிர்காலம் முடிஞ்சு வெயில் தலை காட்டுறப்போ மலர்கள் வெயில பார்க்க வெளியே வரும். அப்படிதான் செப்போரோ மக்களும் ஒரே பனியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெயில வரவேற்க தயாராயிட்டாங்க. மக்கள் எல்லா இடத்துலயும் பூச்செடிகளை சந்தோஷமா நட்டுட்டு இருந்தாங்க. சப்போரோ டிவி டவர்ல இருந்து நான் பார்த்த இந்த நகரம் 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா வளர்ந்த நகரம். ஆனா அதுக்கு முன்னாடி குளிர்ந்த பனில உறைந்த இந்த நகரத்தை ஜப்பானியர்கள் எப்படி மக்கள் வாழக்கூடிய நகரமா மாத்துனாங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு மியூசியம்க்கு போனேன். இப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கல் வில்லேஜ் ஆஃப் ஹொக்கைடோல இருக்கோம். இங்கே 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பில்டிங்ஸை எல்லாத்தையும் இங்கே அப்படியே கொண்டு வந்து ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே 4 வகையாக இந்த இடங்களை பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது டவுன், ஃபிஷிங் ஏரியா, ஃபார்ம் ஏரியா, அப்புறம் மவுண்டன் ஏரியா அப்படின்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் இந்த வீடுகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த வரலாற்று கிராமத்துல பழைய ஹொக்கைடோட டவுன் ஹால், போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், மென்ஷன்ஸ் இதை எல்லாத்தையும் பார்க்கலாம். 1868 இருந்து 1920 வரைக்கும் ஹொக்கைடோ எப்படி இருந்துச்சுன்னு காட்டுற இந்த இடத்துல மொத்தம் 52 கட்டிடங்கள் 4 குழுக்களா இருக்கு. ஒவ்வொரு கட்டிடமும் மெய்ஜி மற்றும் தைஷோ காலங்கள்ல மக்களோட வாழ்க்கை முறை, கலாச்சாரம் மற்றும் தொழில்களை எடுத்து காட்டுது. அந்த இடத்துல ஒரு ரயில் பாதை இருந்துச்சு. அதுல ஒரு ட்ராமும் தனியா நின்னுட்டு இருந்துச்சு. இந்த ட்ராம் ஓடுமா, ஆனா இந்த ட்ராமை இழுத்துட்டு போறது எது தெரியுமா? என்ஜின் இல்லாத இந்த ட்ராமை இழுத்துட்டு போறது ஒரு குதிரை. அதுல ஏறி இந்த இடத்தை சுத்தி பார்த்தேன். நிலக்கரி சுரங்கம் ஒரு காலத்துல ஹொக்கைடோல மிகப்பெரிய தொழிலாக இருந்திருக்கு. அது பல இளைஞர்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. அந்த ட்ராம்ல போய் நான் பார்க்கணும்னு நினைச்சது ஒரு மீன்பிடி கிராமத்தை தான். இந்த மீன்பிடி கிராமத்தை ஒரு சின்ன குளத்துக்கு நடுவுல கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபிஷிங் வில்லேஜ். அந்த காலத்தில் இருந்த ஃபிஷிங் வில்லேஜில் இருந்த ஒரு வீட்டை தான் இங்கே கொண்டு வந்து ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் அவோயம்மாவோட ஃபேமிலி வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே 30 பேர், கீழே 30 பேருன்னு எல்லாரும் ஒன்றா தான் தங்கி இருந்திருக்காங்க. இவங்களோட மெயின் வேலையே ஃபிஷிங் தான். ஹொக்கைடோ கடல் பகுதியில அதிகமா கிடைச்ச ஹேரிங் மீன்களை பிடிச்சு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆனவங்க தான் இந்த அவோயம்மா குடும்பத்தினர். வீட்டோட ஒரு பக்கம் வேலைக்காரர்களும் இன்னொரு பக்கம் அவோயம்மா குடும்பத்தினரும் தங்கி வேலை செஞ்சிருக்காங்க. இங்க அவங்க பயன்படுத்தின செருப்பு, பாய், தலைகாணி, ஹேரிங் மீன் பிடிக்கிறதுக்கான வலைகள், அவ்வளோ ஏன்
100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மீனை சமைச்சு சாப்பிட்டாங்கன்னு கூட இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. இங்க பாருங்க, இது வந்து அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ண லஞ்ச் பாக்ஸ், அப்புறம் பாய், அவங்க யூஸ் பண்ண பெட்ஷீட், இது எல்லாமே 100 வருஷத்துக்கும் மேல பழமையானது. இந்த கட்டிடங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஹொக்கைடோ முழுக்க மேற்கத்திய நாடுகளோட தாக்கம் தெரியுது. இது பழைய ஜப்பான் மாதிரி இல்லாம பழைய அமெரிக்கன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் போல இருக்கு. இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க தான் நான் அடுத்த இடத்துக்கு போனேன். எல்லா நகரத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி ஒன்று இருக்கும். அந்த இடம் எல்லையில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சப்போரோ நகரத்தோட ஆரம்ப புள்ளி இந்த கிளாக் டவர். டிவி டவர் மாதிரி பெருசா இல்லைனாலும் இதோட வரலாறு ரொம்ப பெருசு. நூற்றி 40 வருஷத்துக்கு முன்னாடி செப்போரோ நகரம் இப்படிதாங்க இருந்திருக்கு. செப்போரோங்கிறது பேசிக்காக ஒரு ட்ரை லேண்ட் தான். அங்கே அக்ரிகல்ச்சர் எதுவுமே இல்லை. ஸோ அக்ரிகல்ச்சரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வில்லியம் கிளார்க் அப்படிங்கிறவரை அமெரிக்காவிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவர் தான் இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்கூலையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 1878 கட்டப்பட்ட இந்த இடம் ஆரம்பத்துல ஒரு விவசாய கல்லூரியா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ராணுவ பயிற்சி முகாமா மாறிச்சு. இப்போ இது ஒரு மணிக்கூண்டா இருக்கு. இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்கூல்ல ஒரு கிளாக்கை மாட்டலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தது இவர் தான். வாங்க அந்த கிளாக்கை பார்க்க போலாம். 1881 எட்வர்ட் ஹாவர்ட் என்பவரால் போஸ்டன்லேருந்து கொண்டு வரப்பட்ட இந்த கடிகாரத்தோட ஓசை ஜப்பானோட பாதுகாக்கப்பட்ட 100 ஓசைகள்ல ஒன்னா வச்சிருக்காங்க. இந்த இடத்த பழமை மாறாம பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் மேல வில்லியம் கிளார்க் பாடம் எடுக்கிற மாதிரி ஒரு சிலையை வச்சு எதிரில் பெஞ்சஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு கனவு கண்டால் அது தினமும் என்றால் ஒரு நாளில் நிஜமாகுங்கிற வரிக்கேற்ப வளர்ந்திருக்கிறது தான் இந்த சப்போரோ. நைட்டு என்ன சாப்பிடலான்னு கேட்டப்போ எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை ஜிங்கிஸ்கான். ஜிங்கிஸ்கான் நீங்க நினைக்கிற மாதிரி ஆளோட பேர் இல்லைங்க, ஒரு ஆடோட பேர். அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பாபக்யூ செஞ்சு சாப்பிட போறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நம்மளுக்கு யுசுகி வந்திருக்காரு. ஹலோ யுசுகி. நமக்காக ஏதோ ஸ்பெஷலா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இங்க நம்ம இந்த பாபக்யூவை சொந்தமாவே செய்ய போறோம். அவர் கற்றுக் கொடுக்குற மாதிரி செஞ்சு சாப்பிட போறோம். எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். குளிர்ல வார்த்தையே வரல. சூடா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது பாபக்யூ சமைக்க அங்க ஒருத்தர் கொதிக்கும் கறிக்கட்டைகளை கொண்டு வந்து அடுப்புல போட்டாரு. அதோட வெப்பம் ரொம்ப இதமா இருந்துச்சு. ஸோ யோசுகி, ஜிங்கிஸ்கான் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்க? The Genghis Khan, it's a special வறுக்கப்பட்ட ஆட்டு அரிசியை தான் ஜெங்கிஸ்கான்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கும் பழமையான ஒரு உணவு வகை. அது வரைக்கும் ஜப்பானோட உணவுல ஆட்டரிசி இருந்ததில்லை. அப்போ ஜப்பானியர்களுக்கு ஆடுகள்னா மங்கோலியா தான் தெரியும். அதோட அதன் பேரரசர் ஜெங்கிஸ்கான் தான் ஞாபகத்துக்கு வருவார். அப்படித்தான் இந்த பேர் வந்துச்சு. இந்த நம்ம வந்து ஷாருக் கான், சல்மான் கான் எப்படிலாம் சொல்லியிருக்கோம். ஒரு ஆட்டுக்கு ஜிங்கிஸ்கான் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி இதை இங்க ஜெங்கிஸ் கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஜப்பானிய அரசாங்கம் கம்பளியின் ஆதாரமா ஆடுகள் வளர்ப்பை ஊக்குவிச்சுது. அதோட மக்கள் ஆட்டரிசி அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஷ் ஹொக்காய்டோவோட பிரபலமான உணவாக மாறிடுச்சு. ஸோ ஜிங்கிஸ்கான்னா என்னன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதோட ப்ரோசஸை பற்றி இப்போ எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? すみません、じゃあちょっと網をいってもらってもいいですかね。これとこの2つ種類で。はい。 இந்த ஜெங்கிஸ்கான் உணவை சமைக்க தனி பாத்திரம் இருக்கு. கருப்பா ஒரு தொப்பி வடிவத்தில் இருக்கிற இந்த பாத்திரம் தான் அது. பொதுவாக பாபிக்யூ சமைக்கும் போது எண்ணெய் கீழெல்லாம் வழியும். அதனால வீட்டுக்குள்ள சமைக்க இந்த பாத்திரத்தை தான் பயன்படுத்துவாங்க. ஹொக்காய்டோவில் இருக்கிற எல்லா வீட்லேயும் இந்த பாத்திரம் இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை.
இந்த ஜிங்கிஸ்கான பண்ணை ஆப்பிள், சோயா சாஸ், சர்க்கரை, ஆரஞ்சு ஜூஸ், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து செய்த பேஸ்ட்டை தடவின இறைச்சி, அதோட கொஞ்சம் காய்கறிகள். சீ ஃபுட் பிடிக்கும்னா உங்களுக்கு பிடிச்ச கடல் உணவை எடுத்துக்கலாம். இங்கே அதிகமாக கிடைக்கிறது ஆயிஸ்டர்ஸ், ஸோ அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நானும் சமைக்க போகிறேன். சமைச்சு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். நான் பாருங்க, அங்கே சமைச்சதை விட இங்கே சமைக்கிறது தான் இன்னும் சூப்பராக இருக்க போகுது. இந்த பாத்திரத்தோட மேல் பகுதியில் தான் இறைச்சியை வைக்கணும். அதோட காய்கறிகளை சுற்றி வைக்கணும். அப்போ தான் இறைச்சியோட சாறு காய்கறிகள் மேலேயும் பரவும். இந்த பாத்திரத்தை ஜிங்கிஸ்கான் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இங்கே இருக்கிறவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ நான் இது வரைக்கும் பார்பிக்யூனா நம்ம நார்மலி ப்ரான், சிக்கன் இதெல்லாம் வச்சு பார்பிக்யூ பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆயிஸ்டர்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்பிக்யூ பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என் கையால் இன்னைக்கு நான் சமைச்ச பார்பிக்யூவை நான் சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறேன். வாங்க. தென் அவங்க வந்து ஒரு சாய் சாஸ் கொடுத்துருக்காங்க. அதை தொட்டு தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கு. அது ஏதோ அந்த அவர் சொன்னார் இல்லையா, அந்த ஸ்பைசஸ், இந்த கார்லிக் அதெல்லாம் போட்டு அதோட டேஸ்ட் அப்படியே எல்லாமே இறங்கி வாயில் போனோடனே அவ்வளோ ருசியாக இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்குது. நான் முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறேன். சாப்பிட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் சந்திக்கிறேன். எப்பவும் காலையில எழுந்திருச்சு கோவிலுக்கு போனோன்னு என் அம்மா சொல்லுவாங்க. எந்த கோவில் எந்த சாமியா இருந்தாலும் கும்பிடுற நாம உண்மையான பக்தியோட வணங்கி நம்ம வேலையை கரெக்டா செஞ்சா எந்த சாமியும் நமக்கு தேவையானதை செய்யுங்கிறத நான் நம்புறேன். நாம இப்போ செப்போரோல இருக்கிற ஹில் ஆஃப் புட்டா டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இங்க 5 செல்சியஸ்ல இருக்கு. என்னால குளிர் சத்தியமா தாங்க முடியல. இந்த புத்தர் சிலையோட உயரம் 13.5 மீட்டர் ஆனாலும் பக்கத்துல போகாம நம்மளால புத்தரை பார்க்க முடியாது. காரணம், நம்மளால பார்க்க முடியாத பொருள் மேலதான் நம்மளோட கற்பனைகள் அதிகமாகும் அப்படின்றது இந்த கோவில் கட்டுனவரோட அபிப்பிராயம். இங்க இந்த டெம்பிள்ல பூ பண்ணாம 2 கையை ஒன்று கூட்டி இறைவனை வழிபாடு பண்ற மாதிரியே இவர்கிட்ட நம்மளோட வேண்டுதலை கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தடாவ் அண்டோன்ற புகழ்பெற்ற ஜப்பானிய கட்டுமான நிபுணர் தான் இந்த ஹில் ஆஃப் புத்தாவை வடிவமைச்சது. 44 அடி உயரமுள்ள புத்தர் சிலையை பார்க்க 40 மீட்டர் சுரங்கத்துக்குள்ள போய் பார்க்குற மாதிரி வடிவமைச்சிருக்காரு. இந்த கோவில் மக்கோமனாய் தக்கினோ கல்லறை வளாகத்துல இருக்கு. ஆரம்பத்துல புத்தர் சிலை மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சுத்தி இந்த டோமை கட்டியிருக்காங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி இருக்கிற வாட்டர் பார்க் நம்ம காலடி சத்தத்தை அதிகப்படுத்தி நம்ம உடம்புக்குள்ள ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்துது. டன்னலுக்குள்ள போக போக புத்தரோட உருவம் நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. இந்த கோவில் மேல மூடி இருக்கிற மலையில 3 லட்சம் லெவெண்டர் செடிகளை நட்டு வச்சிருக்காங்க. இந்த மலர்களோட கடவுளை பார்க்க நான் வந்த நேரத்துல பனி மூடி இருக்கிறதால இன்னும் இந்த மலர் வெளியே வரல. ஜூலை மாச கடைசியில தான் ஜப்பான்ல லாவெண்டர் பூக்கள் பூக்குமா. அப்போ வந்து பார்க்க இந்த இடம் ரொம்பவே அருமையா இருக்கும்னு சொல்றாங்க. ஆயிரத்தி 1972 சப்போரோ உலகத்தோட கவனத்தை தான் பக்கம் ஈர்த்தது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் முதலில் ஆசியாவில் ஜப்பான்ல தான் நடந்தது. அதுவும் சப்போரோ நகரத்துல தான் நடந்துச்சு. அதை பத்தி தெரிஞ்சுக்க நான் போன இடம் தான் ஒக்குராயாமா ஜம்ப் ஸ்டேடியம்.
இங்க பனிசறுக்கு எப்படி தொடங்குச்சு, ஒலிம்பிக்ஸ் எப்படி நடத்துனாங்க என்பதை எடுத்து சொல்ற மாதிரி இங்க ஒரு அருங்காட்சியகம் கட்டியிருக்காங்க. வணக்கம், வாங்க. நீங்க இங்க பார்க்கறது சப்பரோ நகரம் 1972 குளிர்கால ஒலிம்பிக்கு எப்படி தயாராச்சு அப்படிங்கிறதும் அதோட அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்குன்றதையும் பார்க்கலாம். ஹொக்கைடோல நிறைய பனிசறுக்கு மையம் இருந்தாலும் செப்போரோல இருக்கிற இந்த மலை தான் ஃபேமஸான இடம். இங்க வந்து வின்டர் சீசன்ல மட்டும்தான் வந்து ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் இங்கெல்லாம் நடக்குமா? நீங்க இங்க பார்க்குற பொருட்கள் எல்லாமே ஏகாதிபத்திய குடும்பம் பயன்படுத்திய பனிச்சறுக்கு உபகரணங்கள். இம்பீரியல் ஃபேமிலி யூஸ் பண்ணினதா இங்க வந்து காட்சிக்கு வச்சிருக்காங்க. இளவரசர் சிச்சுபுக்கு பனிச்சறுக்கு விளையாட்டின் மீது இருந்த ஆர்வமும் டாக்டர் சிஷி ஓனோக்கு அவர் செய்து கொடுத்த சத்தியத்துக்காக தான் இங்க ஒரு மிகப்பெரிய ஸ்கீ ஜம்ப் ஸ்டேடியமை கட்டியிருக்காரு. 1931 கட்டப்பட்ட இந்த ஸ்டேடியம்ல குளிர்கால ஒலிம்பிக்ஸ் 1940 நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் 2ஆம் உலகப் போர் காரணமாக அது தள்ளி போய் 1972 தான் நடைபெற்றுச்சு. இதெல்லாம் 1972 ஜப்பான் வென்ற பதக்கங்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜப்பான் குளிர்கால ஒலிம்பிக்ஸ்ல தங்கம் வென்றதே இல்லை. இங்க நீங்க பார்க்கறது தங்கம், வெள்ளி, வெண்கலம் வாங்கிய வீரர்கள் பயன்படுத்திய ஸ்கீ போர்ட்ஸ். சப்போரோ நகரமே 1972 குளிர்கால ஒலிம்பிக்ஸ் போதுதான் வளர்ச்சி அடைந்தது. அதுக்காக சுரங்கப்பாதைகள், அதுக்குள்ள வணிக வளாகங்கள்னு பல விஷயங்கள் சப்போரோக்கு வந்தது. அப்பவே 200 பில்லியன் yen செலவு பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹோல் சிட்டியே டெவலப் பண்ணிட்டாங்கங்க. இங்க பாருங்க, இந்த ஸ்னோவை பாருங்களேன், அப்படியே மூடி மறைச்சிருக்கு. அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்திருந்தா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுப்போம் நினைக்கிறேன். அவர் சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்னடா தப்பான சீசனுக்கு வந்துட்டோமே, நம்மனால பனில ஸ்கீ பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஜப்பான் தான். Do you want to try jumping from the mountain? ஓகே, ஐ கேன் ட்ரை. You see the red line? யூகோ எனக்கு எப்படி விஆர்ல குதிக்கணும்னு சொல்லி கொடுத்தா. Yeah, go up. அவங்க 142 மீட்டருக்கு செஞ்சாங்க. நான் வந்து அதையும் தாண்டி ஒரு 1 மீட்டர் அது எக்ஸ்ட்ரா போகிறப்ப ட்ரை பண்ணுவோம். ஓகே, இங்க பனி இல்லாத நேரத்துல வரவங்களுக்காகவே ஸ்டிமுலேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அதுல நிறைய விளையாட்டுகளை நாம விளையாடலாம். இப்போ பாருங்க, நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ நான் போட்டி களத்தில் இறங்கி இருக்கேன். நீங்கள் ஸ்னோ இல்லாமல் இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்டீங்களா? இப்படி தாங்க இங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான கேம்ஸ் இருக்குது. அதில் நான் ஒன்றா இறங்கி விளாண்டு ஜெயிச்சு அடுத்த ஒலிம்பிக்ஸ்க்கு என்னை கால் பண்ணி கூப்பிட போகிறாங்க. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். ஐயோ, இவ்வளோ பெருசுக்கு இருக்கு. கீழே இருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருசா இல்லை, கிட்ட வரும்போது பார்த்தா அது அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கு. இப்போ நம்ம மேலே போய் எப்படி இருக்கு இந்த வியூ அப்படிங்கிறத பார்ப்போம். இவ்வளோ உயரத்தை இந்த ரோப் கார்ல ஏறும்போதே எனக்கு மூச்சு வாங்குது. ஆனா அந்த காலத்துல கிலோ கணக்குல எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வீரர்கள் நடந்தே மேல போவாங்களாம். மேல இருந்து சப்போரோ நகரத்தை பார்க்கும்போது அந்த 7 டிகிரி குளிரெல்லாம் ஒரு பொருட்டாவே தெரியல. உருகும் பனிகளுக்கிடையே மினியேச்சர் சைஸ்ல சப்போரோ, சம்திங் ஸ்பெஷல். ஸோ இப்போ நம்ம கீழே இருந்து மேலே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஹோல் ஜப்பானே தெரியுது அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன். ஹோல் செப்போரோ சிட்டியே தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற வாழ்க்கையில் இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நமக்கு தேவை இல்லையா? இதுக்கு தாங்க நம்ம ட்ராவல் பண்ணணும். இந்த இடத்த இன்னும் குளிராக்க அங்க ஒண்ணு வித்துட்டு இருந்தாங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து
ஹொக்கைடோவில் ரொம்ப ஸ்பெஷல். அதாவது பனிக்காலத்தில் நார்மலாக வந்து நம்மளாம் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோம், இல்லை மழை காலத்துலேயும் நம்ம சாப்பிட மாட்டோம், சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும். ஆனால் இங்கே இது ஒரு ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நானும் இந்த குளிர் காலத்தில் இப்போ இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட போகிறேன். ஹொக்கைடோ பால் உலகம் முழுதும் பிரபலம். சிங்கப்பூர்லேயே நிறைய இடங்கள்ல நான் ஹொக்கைடோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அதை விட்டுருவேனா? நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா சீக்கிரம் போய் சாப்பிட்டு பாருங்க. குளிருக்கு ஸ்வீட் சாப்பிட்ட உடனே பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ லஞ்சுக்கு நான் ட்ரை பண்ணது ரேமன். இந்த சப்போரோ நகரத்தில் அழகழகான விஷயங்கள், அழகழகான மனிதர்களை பார்த்துட்டு இருக்கோம். மனசு நிறைஞ்ச மாதிரி வயிறு நிறைய வேணாமா? ஜப்பானில் ரேமன் நிறைய ஃபேமஸ். ஆனால் இப்போ நம்ம போகிறது ஃபுக்குனோக்கி அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான். இங்கே ஒத்தென்டிக்கான ரேமன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பிரபலங்கள் வந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய் சாப்பிட போகிறோம். வாங்க. செப்போரோ தான் மீசோ ரேமனோட பிறப்பிடமே. இங்க வந்துட்டு மீசோ ரேமன் சாப்பிடலனா குத்தமாயிடாது. ஹலோ. ஓகே, I order ebi noodle, rich shrimp soup and tomato noodle, right? And then add on red chicken. இந்த வகையான நூடுல்ஸ் அதிக அளவு தண்ணியில ஊற வைப்பாங்க. அதனால சாப்பிட எளிதா இருக்கும். மீசோ ரேமனை தவிர சோயா சாஸ், உப்பு, நண்டுன்னு பல்வேறு விதமான குழம்புகளை உள்ளடக்கியதாக உருவாகியுள்ளது. நீங்க இங்க வந்தா எல்லா விதமான ரேமனையும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சிங்கப்பூரில் நிறைய ரேமன் சாப்பிட்டுப்போம். ஆனால் இதோட லுக்கே வந்து நம்மளுக்கு சிங்கப்பூரில் கிடைக்காத லுக்காக இருக்குது. சம்திங் டிஃப்ரெண்ட். அதோட டேஸ்ட் எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இது டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம சிங்கப்பூரில் சாப்பிட்ற மாதிரி இல்லை. இது உண்மையிலேயே ஆத்தென்டிக்காக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சாப்பிட சாப்பிட இந்த வெதருக்கு நல்லா அருமையாக இருக்குது, வார்மாக இருக்குது, ரொம்ப க்ரீமியாக, ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த ஆத்தென்டிக் ரேமனை நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிடணும். சாப்பாட்டுல எப்படி வகைகள் இருக்கோ அதே மாதிரி மக்கள்கிட்டையும் இருக்கு. ட்ராவலிங்னாலே வெறும் சிட்டி லைஃப், லைட்ஸ் இதை மட்டும் பார்க்கறது இல்லைங்க. அங்கே வாழக்கூடிய மக்கள், அவங்களோட கலாச்சாரம், இதை பற்றிலாம் காட்டுறதுக்காக தான் ரயில் ஸ்நேகம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹொக்கைடோவில் இருக்கிற அணு பழங்குடிகள் வாழ்கிற பிராட்டோரி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே அவங்களோட கலை, கலாச்சாரம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வேட்டையாடி மீன் பிடிச்சு வாழ்ந்து வந்த இனம் இன்னைக்கு அவங்களோட தாய்மொழி, பண்பாடுன்னு எல்லாத்தையும் இழந்து அதை அருங்காட்சியகத்துல பார்த்துட்டு இருக்காங்க. ஐனு அப்படின்னா ஹியூமன் பீயிங்னு அர்த்தம். இன்னைக்கும் 13,000க்கும் மேற்பட்ட ஐனூஸ் ஜப்பான்ல இருக்காங்க. அதுல முக்காவாசி பேரு ஹொக்கைடோல தான் இருக்காங்க. சப்போரோ நகரம் முழுதும் மரத்தாலான பொம்மைகள், சிற்பங்களை பார்க்க முடியும். அதோட ஒரு வகையான ட்ரைபல் ஆர்ட்ஸையும் அங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஐனு மக்களோடது. அப்படிப்பட்ட ஐனு பழங்குடியினர் ஒருத்தரை தான் நான் பார்க்க போறேன். பிராட்டோரிங்கிற ஒரு சின்ன ஊர்ல இருக்கும் இவர் ஒரு ஐனு வேட்டைக்காரர். இசோசிகா அப்படிங்கிற மானை வேட்டையாடுறது தான் இவருடைய தொழில். ஐனு மக்களோட வீடுகள் வைக்கோலால் கட்டப்பட்டிருந்தது. அவங்க வீட்டில் எல்லாமே சணல், மூங்கில் மற்றும் மரத்தால் செய்யப்பட்டிருந்தது. அவங்களோட இசைக்கருவிகள்,
வேட்டையாட ஒண்டிக்கோள்கள், பாய்கள்னு எல்லாத்தையும் அழகா காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இன்னைக்கு 97% ஐநூக்களுக்கு அவங்க மொழி தெரியாது. அதனாலேயே அவங்க கலாச்சாரத்தை மறந்து வாழ்ந்து வராங்க. 2019க்கு முன்னாடி ஐநூ மக்கள் அவங்களோட தொழிலை விட்டுட்டு வேற வேலை பார்க்கவும், ஜாப்பனீஸ் கற்றுக்கொள்ளவும், ஜாப்பனீஸ் பெயரை வைத்துக் கொள்ளவும் கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. இப்போவும் பாரம்பரிய வேட்டைக்கு ஜப்பான் அரசு தடை விதிச்சிருக்கு. அதனால இவங்க துப்பாக்கி உரிமம் எடுத்து துப்பாக்கியால தான் வேட்டையாட முடியும். இவர் தான் ஐநூ கலாச்சாரத்தை பாதுகாத்துட்டு வர்ற மிஸ்டர் அசுஷ். இவர் தான் நம்மக்கிட்ட இப்போ இவங்களோட கலாச்சாரத்தை பத்தி சொல்ல போறாரு. ஐநூ மக்கள்னா யாரு? ஐனோ என்பவங்க ஹொக்காய்டோ மற்றும் குரில் தீவுல வாழ்ந்து வந்த பழங்குடியின மக்கள். இவங்க எல்லாருமே ஜப்பானோட பழங்குடி மக்கள் தான். ஆனா மெய்ஜி காலத்துல ஹொக்காய்டோ ஒரு ஜப்பானிய மாநிலமா மாற்றப்பட்டது. அனைத்து நிலங்களும் பறிக்கப்பட்டன. ஐனோ கலாச்சாரம் தடை செய்யப்பட்டது. இப்போது எஞ்சியிருக்கும் கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா புதுப்பிக்கும் முயற்சியில பலர் உள்ளனர். எப்படியோ ஐனோ கலாச்சாரம் இப்போ இணைக்கப்படுதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போவும் ஐனோ மக்களின் பல்வேறு உரிமைகள் ஜப்பான் அரசால மறுக்கப்படுது. அதனால இன்னும் சரியா அங்கீகரிக்கப்படாத சூழ்நிலை தான் இருக்கு. ஐநூ மக்களுடைய கலாச்சாரத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அந்த காலத்துல ஐனோ மக்கள் வேட்டையாடுவதோட சின்ன சின்ன விவசாயமும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வாழ்வதற்கு முக்கியமான வழி வர்த்தகம், அதுவும் பண்டமாற்றம் தான். மிருகங்களோட தோலை, சால்மன் மீன்களை கொடுத்து இரும்புகளை வாங்கிட்டு இருந்தாங்க. ஐநூ கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்க என்னென்ன முயற்சியெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு காலத்துல ஐநூ கலாச்சாரம் தொலைஞ்சே போச்சு. ஆனா இப்போ நாம அதோட பல்வேறு அங்கங்களை படிச்சுக்கிட்டு வரோம். ஐநூ மொழி, மரம் செதுக்குதல், நாட்டுப்புற கருவிகள் செய்தல், நடனங்கள் மற்றும் அவங்களோட சடங்குகள்னு ஐநூ கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளும் மக்கள் இன்னும் இருக்காங்க. அவங்களோட உதவியோட தான் படிப்படியா இந்த ஐநூ கலாச்சாரத்தை இன்னும் புதுப்பிக்கும் பணியில ஈடுபட்டு இருக்கும். அதுக்கான இளம் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. நான் என் நண்பர்களோட நடனமாட போறேன். இது ஒரு வகையான வால் ஆட்டம். பெரும்பாலும் சடங்குகள்ல இதை ஆடுவாங்க. கெட்ட சக்திகள் மனுஷனை அண்டக்கூடாது அப்படின்றதுக்காக ஆடும் ஆட்டம் இது. ஐநூ ஆண்கள் ஒரு வயசுக்கு அப்புறம் தாடியையும் முடியையும் வெட்ட மாட்டாங்களாம். கோடை காலத்துல எல்ம் மரத்தாலான ஆடைகளையும், குளிர்காலத்துல மிருகங்களோட தோள்களை ஆடைகளாகவும் உடுத்திப்பாங்களாம். இவங்களுக்குன்னு ஒரு வினோதமான மொழி கூட இருக்கு. மொம்பேட்சுவோட தந்தை இவருக்கு ஐநூ கலாச்சாரத்தையும் பழக்க வழக்கங்களையும் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல சொல்லியிருக்காரு. அதை இன்ன வரைக்கும் மொம்பேட்சு பின்பற்றி வராரு. ஐநூ மக்களை பத்தி இவங்க கிட்ட இருந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த லொகேஷனுக்கு போற முன்னாடி இது ரயில் சேகம் சீசன் 5. எந்த நாடு, எந்த ஊரு, எந்த இடத்துல நம்ம செட்டில் ஆனாலும் நம்ம மொழிய நம்ம கூடவே எடுத்துட்டு போய் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுக்கறது தான் உண்மையான சொத்துன்னு நான் இங்க புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு சின்ன வயசு ஃபேரி டேல்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? என் பொண்ணுக்கு தினமும் ராத்திரியில கதை சொல்லி சொல்லி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படி ஃபேரி டேல்ஸ்ல வர இடம் நிஜத்துல இருந்தா எப்படி இருக்கும்? இங்க நீங்கள் டெரஸ் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்கு. இங்க மலைப்பகுதியை சுத்தி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் அவங்களோட கலை பொருட்களை காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ நான் அதை பார்க்க போறேன். நீங்களும் என் கூட வாங்க. குராமோட்டோன்ற எழுத்தாளர் எழுதின ஒரு புத்தகத்துல வர கார்ட்டூன் கதாபாத்திரம் தான் நீங்கள். இந்த கிராமம் நிங்களின் பட்டறை போல வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கருணையும் பெருந்தன்மையும் கொண்ட ஒரு மரச்சிற்ப கலைஞன். நான் முதல்ல போனது வண்ண காகிதங்களை வச்சு சீனரி போட்டோ ஃப்ரேம் செய்யும் கடை.
இந்த கலைஞர்கள் எல்லாரும் இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் அவங்க கைவினை பொருட்களை உருவாக்குறாங்க. அங்க இருந்த எல்லா படங்களும் கையால ஷேடிங் கொடுத்து வரைஞ்ச மாதிரியே இருந்துச்சு. நாம நமக்கு வேண்டிய படங்களை வேண்டிய வண்ணங்களை செஞ்சுக்கலாம். ரொம்ப பொறுமையா நேர்த்தியா செய்யறாங்க. I can add one more, right? Can, right? Okay. My family of 3. பேப்பரை அழகா வெட்டி ஒவ்வொரு லேயரா அதை ஆட் பண்றதன் மூலமா டெப்த் கொடுக்கறாங்க. இது நானே என்னோட சொந்த கிராஃப்டிங்ல செஞ்சது. நானே சூஸ் பண்ணி பண்ணது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எந்த மோட்டிவ்ல செஞ்சேன்னா மம்மி, டேடி, பேபி அப்படிங்கிற மோட்டிவ்ல செஞ்சேன். ரொம்ப பிரிட்டியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டு என் பொண்ணுக்காக டாய்ஸ் வாங்கலனா சாரி டாய்ஸ் செய்யலனா எப்படி? இந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குதுங்க. இந்த ஸ்னோ, ஹர்ட்ஸ், இந்த மரம் இதெல்லாம் பார்க்கறதுக்கே ஏதோ ஒரு டிஸ்னி படம் பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. அங்கே இருந்து நீங்கள் கதாபாத்திரத்தையே மரத்தால செய்யலான்னு ஒரு கடைக்கு போனேன். ஓகே, நம்ம இப்போ இந்த கடைக்குள்ள வந்துட்டோம். இந்த பொம்மைங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அவரு நானே என் கையால செய்யலான்னு சொன்னாரு. அப்புறம் என்ன, கோதால குதிச்சிட்டேன். கண்களை வந்து நம்ம வந்து ரொம்ப ஹாயாகவும் போகாமல் ரொம்ப லோவாகவும் போகாமல் சரியாக இந்த பகுதியில் வைக்க சொல்கிறாங்க. ஓகே, இந்த நீங்களை நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நான் ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன். என்ன பேர் வைக்கலாம்? சுப்பிரமணி. இந்த கார்ட் பிக்சரையும் சுப்பிரமணியையும் நான் சிங்கப்பூருக்கு என் கூட கூட்டிட்டு போகிறேன். இன்னும் ஜப்பான் என்னென்ன இடங்கள்லாம் இந்த மாதிரி ஆச்சரியப்படுத்த போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்களும் எங்க கூட வாங்க. ஜப்பான்ல என்னோட முதல் நாள் நான் நினைச்சதை விட சிறப்பாவே இருந்துச்சு. இங்க சூரியன் 4:30 மணிக்கே உதிக்கிறதால மக்கள் தங்களோட நாளை சீக்கிரமா தொடங்கி சீக்கிரமா முடிச்சிடுறாங்க. 8:30 மணிக்கு மேல ஒரு ஈ காக்காவை கூட பார்க்க முடியாது.